ஹலோ, இன்றைக்கி உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும், உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன எனர்ஜி இருக்குது எல்லாமே பார்க்கலாம், என்ன தெரியுதுன்றது. ஓகே, எனக்கு ஒரு மெசேஜ் சேனல் ஆச்சு. என்னென்னா, லைக் சித்தர் மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. சன்னியாசின்னு சொல்லணும், சித்தர் அந்த மாதிரி ஒரு காவி ட்ரெஸ் போட்டுட்டு கையில் ஏதோ ஒரு கம்பு மாதிரி வச்சுருக்குறாங்க. தலை அந்த காவி துணியால் கட்டியிருக்கிறாங்க. உட்காந்துட்ருக்குறாங்க, மெடிடேஷன் மோடில் உட்காந்த மாதிரி இருக்குது. லைட் ஸ்மைல் அவங்க ஃபேஸில் தெரிகிற மாதிரி இருக்குது. சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் யாருக்காவது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அதிக மறதி இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறவங்கள. சில பேருக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாகிட்ட மாதிரி இருக்குது, மெமரி லாஸ். நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஒர்க் கரெக்டாக பண்ணணும்னு பிளான் பண்ணி பண்ணுறீங்க. ஆனால் ஏதோ சில விஷயங்கள் விட்டு போகிற மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் ஞாபக மறதின்றது கொஞ்சம் இருக்குது. மறந்துடுறீங்க, உடனே ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, arrow. Surround yourself with protective energy. உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுங்கோ. எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ரொடெக்டிவ் மோடில் தான் இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பார்வை கொஞ்சம் மாறிச்சுன்னா உடனே அந்த இடத்துல ஏதாவது சில விஷயங்கள் நடந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. ஃபோக்கஸ்டாக இருங்க, எப்போவுமே ஃபோக்கஸாக இருக்குங்க. நாலா பக்கமும் உங்களுடைய கண் பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும். சிசிடிவி கேமரா மாதிரி சுற்றி உங்கள் கண் பார்வை இருக்கணும். ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த இடத்துல. ப்ரொடெக்ஷன்றது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. வேறு எதனா மெசேஜஸ்? மை பியூட்டிஃபுல் கலெக்டிவ். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நான். உங்கள் பார்க்குறவங்கள நிறைய பேருக்கு உங்களுடைய எல்டர்ஸ், பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க. சொல்கிறேன். நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த விஷயம் காதில் எனக்கு கேட்டுச்சு. பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் இதையும் எடுத்துக்கோங்க. பீஸ் கீப்பர். Let go of the need to be right. லைஃப்பில் அமைதிக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. சில டைமில் அந்த விஷயம் உங்களுடைய விஷயமா இருந்தாலும் அதுக்காக நீங்கள் போராடணும்னு தெரிஞ்சாலும் அந்த விஷயங்களுக்காக நீங்கள் சண்டை போடலை. அந்த விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. எப்போவுமே ஒரு அமைதியை தான் எதிர்பார்க்குறீங்க. பெண்டன்ட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குமா? செயினில் வர அந்த பெண்டன்ட் எதுனா உங்களுடைய பூர்வீகம், அந்த மாதிரி உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் யாருனா கொடுத்ததாக இருக்கலாம், உங்களுடைய பேரண்ட்ஸ் கொடுத்ததாக இருக்கலாம். பூர்வீகமாக ஜென்ரேஷன் போட்டு வர அந்த பெண்டன்ட், செயின் பெண்டன்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம் யாருக்காவது. இல்லை நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே நீங்கள் செயின் மாதிரி போட்டுட்ருக்க பர்சனாக இருக்கலாம். எப்போயோ கொடுத்த விஷயத்த ஒன்று செயின், அந்த மாதிரி விஷயத்த. நிறைய பொறுப்பு உங்கள் கையில் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், டிவைனாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. அதனாலேயே ரொம்ப அமைதியாக பொறுமையாக நீங்கள் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்களில் ஒரு விஷயம் தவறாக நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அமைதி தேவை, நிம்மதி தேவை. அவங்க தவறாக பண்ணுறாங்களே ஏதோ ஒரு விஷயம், அந்த மாதிரி யாரோ சில விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா நீங்கள் அதில் இன்வால்வ் ஆக விரும்பலை.
ஏன் எதுக்குன்னு நீங்கள் கேட்க விரும்பலை. ஏன்னா உங்களுக்கு நிம்மதி வேணும். நீங்கள் ஒரு விஷயம் கேட்க போய் அது வேறு மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துகிட்டே போகக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எதுவுமே என்ன சொல்கிற பேச விரும்பலை. நீங்கள் அங்கே யார்கிட்டையுமே ஒரு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கிற பர்சன்ஸ்கிட்டையும் அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் பேச விரும்பலை. எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வீட்டு பெரியவங்களோட உங்களுடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், மேபி இன்கேஸ் உங்கள் கூட இல்லாத உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், லவ்ட் ஒன்ஸ் இருக்கட்டும், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மொத்த ஒரு சுமையும் உங்கள் மேலே கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் அமைதியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. சந்தோஷமாக ஹேண்டில் பண்ணுறீங்க. மனசில் வலி இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை ஏற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்குது. 555 சொல்லும் போது ஓகே. எல்டர்ஸ் பிளெஸ்ஸிங் சொன்னால கார்டு பாருங்கள். திருப்பி தான் பார்க்குறேன் நான். எல்டர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ். இப்போது சில பேர் இங்கே இல்லை அப்படின்னா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே 24/7 உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு சில பேருக்கு அங்கே பிளெஸ்ஸிங்ஸாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கலாம். சில பேருக்கு மணியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காசு, பணம். அந்த டைம் அவங்க யூஸ் பண்ண அந்த பணத்தை நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுருக்கலாம். இல்லைனா ஒரு காயின் எடுத்து வச்சுருக்கலாம், அவங்களுடைய ஷர்ட் எடுத்து வச்சுருக்கலாம், இல்லை சாரி எடுத்து வச்சுருக்கலாம், செயின், நெக்லஸ், அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்க ஞாபகமாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கலாம். அடிக்கடி நீங்கள் அதை பார்க்குறதா இருக்கலாம். டாட்டாய்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். டாட்டாய்ஸ் பார்த்துருக்கலாம். எங்கன்னா மீடியாவில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கலாம் டாட்டாய்ஸ். ஆமை. பொறுமையாக உங்களோட மூவ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க நீங்கள். பொறுமையாக இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அந்த கார்ட்ஸ் பார்க்கலாம். ரீடிங் லேட் அப்லோட் பண்ணுறதுக்கு சாரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னோடய ரீடிங்ஸ் வாரத்தில் 3 நாள் தான் என்னோடய ரீடிங்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு, சம்டைம்ஸ் டைம் இருந்ததுன்னா உடனே கொஞ்சம் ரீடிங் வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா வாரத்தில் 3 ரீடிங்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ரீடிங்கில், லாஸ்ட் வீக் சொன்னேன்னு நினைக்கிறேன். Oh my gosh. வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கா? ஓகே. ஏஸ் ஆஃப் விஸ்டம். கண்டிப்பாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஒரு ஃபியூரியஸான ஒரு சில எனர்ஜிஸ் உங்களுக்கு உசுப்பேற்றுற மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையும் அடக்குறீங்க. அடக்கி வச்சு ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏஸ் ஆஃப் விஸ்டம். எம்ப்ரஸ். கண்டிப்பாக எம்ப்ரர் மோடில் தான் நீங்கள் எப்போவுமே இருக்கிறீங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள்ல நீங்கள் கற்றுக்கிட்டும் இருக்கிறீங்க. உங்களை வந்து ஒரு டிவைன் லைட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போவுமே ஒரு டிவைன் லைட்லேயே நீங்கள் இருக்கணும் தான் நினைக்கிறீங்க. டிவைன் எனர்ஜியில் இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க. உங்கள் கையில் எப்போவுமே ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக சில விஷயங்கள் நீங்கள் கையாளுற மாதிரி இருக்குது.
தேவைப்படும் போது நம்ம அந்த சில விஷயங்கள் நமக்கு எதுனா ஒரு சீரியஸான சில விஷயங்கள் நமக்கு வரும்போது அந்த டைமில் நம்ம அந்த சில விஷயங்களை நம்ம கையாளணுன்றதுக்காக எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது சில விஷயங்கள். ஆனால் எப்போவுமே ஒரு டிவைன் லைட்டில் தான் இருக்கீங்க, டிவைன் எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. ஒரு எம்பரர் எம்ப்ரஸ் எனர்ஜி. அதிகமான ஒரு லவ், ஒரு கேர், அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கிட்ட அதிகமாக இருக்குது. உங்களுக்குள்ள மற்றவங்கள பற்றின ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமும் நல்ல விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணணுன்றதும் அவங்க மேலே ஒரு அன்பு பாசம் எப்பவுமே ஒருத்தவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டோரியை அப்படியே அதை ஒரு இமேஜின் பண்ணி எடுத்துக்காம அதையும் தாண்டி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும், அது மூலம் நமக்கு என்ன ஒரு கதை டிவைன் சொல்ல நினைக்கிறாங்கன்றத கொஞ்சம் டீப்பாக போயிட்டு அனலைஸ் பண்ணக்கூடிய பர்சன் நீங்கள். ரொம்ப டிவைன் எனர்ஜியில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஈஸியாக உங்களை கண்காணிச்சிட்டு ஈஸியாக உங்களை வந்துட்டு அட்டாக் பண்ண வர மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவீங்க. நெகட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி ஒரு டிவைன் எனர்ஜியில் இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். சீக்கிரமே நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற மாதிரியும் சம்டைம்ஸ் நடக்கும். ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள் வந்துட்டு அட்ராக்ட் ஆகும் உங்களை பார்த்துச்சுன்னா, இல்லை உங்களை ஈஸியாக நீங்கள் எடுத்துருவீங்க. ஈவில் ஐஸ் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் அதிகம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க. நிறைய விஷயங்களை கேர்ஃபுல்லாகவும் இருக்கீங்க. இன்னும் கவனம் செலுத்தணுன்ற மாதிரி சில பேருக்கு சொல்கிற மாதிரி இருக்கு. லவ் டிவைன் உங்களை லவ் பண்ணுறாங்க. உங்களுடைய எல்டர்ஸ் உங்களை லவ் பண்ணுறாங்க. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களை லவ் பண்ணுறாங்க. டெத் கார்டு ஒரு நியூ எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை டீச் பண்ணுற பர்சனாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு மேபி ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுற பர்சன்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் கற்றுக்கிற பர்சனாக இதுவும் சில விஷயங்கள் தெரியுது எனக்கு. அந்த மாதிரி பண்ணுற யாரெல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். வேறு ஏதாவது மெசேஜஸ்? சில பேர் வந்துட்டு நிறைய ஒரு டூர் போகிற மாதிரியான பர்சன், ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். நிறைய ஊராக போயிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சில பர்சன்ஸாக கூட தெரியுது. நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணுற பர்சன்ஸ். சில பேர் வந்துட்டு இந்த ஒரு வேர்ல்டு இல்லாமல் ஒரு அதர் வேர்ல்டு, வேறு ஒரு உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் சொல்லி அதில் ஆர்வம் அதிகமாக இருந்து படிக்கிற பர்சனாக இருக்கிறதாகவும் இருக்கலாம் சில பேர். கண்டிப்பாக வேறு ஒரு வேர்ல்டு பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற பர்சனாகவும் இருக்கலாம். ஸ்டார்ஸ் பற்றி இதை யூனிவர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் படிக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம் நீங்கள். இல்லை ஆல்ரெடி அந்த மாதிரியான இதுனா ஒரு ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் படிக்கிற விஷயங்கள், நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் வீணாக போகாமல் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம் டீச்சிங்கில். இல்லை நீங்கள் அதை வேறு ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரியும் இருக்கலாம். மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி நாலேஜ் நீங்கள் கொடுத்து கண்டிப்பாக ஒரு நல்ல எனர்ஜியில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல விஷயங்கள் பண்ணுற மாதிரியும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து வெளியில் வந்துடுவீங்கன்ற மாதிரி தான் இருக்குது.
எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. மேபி இப்போது நீங்கள் அந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்கன்னா சீக்கிரமே அந்த விஷயத்துக்கான எதனா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த விஷயத்துலேருந்து வெளில வருவீங்க கண்டிப்பாக. ஏன்னா பெரியவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. எப்போவுமே பிளஸ்டு பர்சன்ஸ். அகெயின் டெத் கார்டு. திரும்பவும் டெத் கார்டு. எந்த விஷயம் நீங்கள் இப்போது ஒரு சுமையாக தாங்கிட்டு இருக்கீங்களோ, இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு பாரமாக நினச்சிட்ருக்கீங்களோ, அந்த விஷயங்கள் சீக்கிரமே சேஞ்ச் ஆக வாய்ப்பில்லை. சீக்கிரமே சேஞ்ச் ஆகும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் ஹாப்பியாக இருங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.